ஓம் சாந்தி 3-1-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நிராகார தந்தை உங்களுக்கு அவருடைய வழியை கொடுத்து ஆஸ்திகர்களாக ஆக்குகிறார். ஆஸ்திகர்களாக ஆகுவதின் மூலம்தான் நீங்கள் தந்தையின் ஆஸ்தியை அடைய முடியும். அதாவது இந்த இடத்துல ஆஸ்திகர்கள் ஆகுவது அப்படின்னா தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தையாக ஆகுவது. தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தை ஆகும் போதுதான் அவருடைய ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்றார். கேள்வி: எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்கு எந்த 2 விஷயங்களின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: 1 படிப்பு, 2வது சேவை. சேவை செய்வதற்கு மிக நல்ல லட்சணங்களும் வேண்டும். இந்த படிப்பு மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். துவாபரத்தில் இருந்து செல்வத்தை தானம் செய்வதின் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் படிப்பின் மூலம் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். முரளியின் பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். உங்களுடைய தீர்த்த யாத்திரை வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்தி தாமம் சென்றடைவதாகும். அதனால்தான் உங்களுடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது அப்படின்றார். நீங்க எங்கேயும் சரீரத்தினால போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே அமைதியாக நீங்க முக்தி தாமத்திற்கு போகலாம். உலகத்தினுடைய தீர்த்த யாத்திரை பொதுவானது, உங்களுடையது தனிப்பட்டது. மனிதர்களின் புத்தியின் தொடர்பு அதிகமாக சாது சந்நியாசிகளின் பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையை மட்டும் நினைவு செய்வதற்கான வழி கிடைக்கிறது. அவர் நிராகார தந்தையாவார். அதாவது மனிதர்கள் யாத்திரைகளுக்கு போவாங்க, கோவில்களுக்கு போவாங்க, அதே நேரத்தில் சாது சந்நியாசிகளுடைய ஆசிரமங்களுக்கும் போவாங்க. இந்த ஆசிரமத்துக்கு போகணும், இந்த சன்னியாசியிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு டைரக்ஷன் கிடைச்சிருக்கு. ஒரு நிராகார தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். இந்த ஒரு நிராகார வழியை நிராகார தந்தை தான் கொடுக்கிறார். இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாகிய ஜீவன் முக்தி அல்லது முக்தியை அடைகிறார்கள். சத்யுகத்திலோ ஒரு வழிதான் இருக்கும். கலியுகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. ஒவ்வொருவிலும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழி இருக்கிறது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியா இருக்கும். அப்பா ஒரு வழியை கடைப்பிடிச்சாங்கன்னா மகன் வேறு ஒரு வழியை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆகையால அவரவர்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு இந்த கலியுகத்துல. ஆனா சத்தியுகத்துல ஒரே வழிதான் அப்படின்றார். இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகுவதற்கான உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கொடுக்கிறார். ஆஸ்திகர்களாக ஆகுவதினால் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நாஸ்திகர்களாக ஆனதினால்தான் ஆஸ்தியை இழந்தோம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய தொழில் இதுதான். அதாவது நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக ஆக்குவது. அதாவது பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு பாபாவினுடைய வழியில நடக்கும் போது, அவருடைய குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடக்கும் போது ஆஸ்தி கிடைக்குது. பாபாவை மறந்து நாஸ்திகர்கள் ஆயிட்டீங்க, அப்போ ஆஸ்தியையும் இழந்தீங்க. இப்போ உங்களுடைய தொழில் இதுதான், நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக ஆக்குவது. இது எவ்வளவு உயர்ந்த தொழில். அனைவரும் பரமாத்மாவுடைய ஆஸ்தி அடைந்து சுகமாக அமைதியாக வாழ்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு உயர்ந்த தொழில்.
பொதுவா உலகத்துல அன்னதானம் செய்றாங்க, இல்ல வேற ஏதோ தானம் செய்றாங்கன்னா எதற்காக? மக்கள் நல்லா வாழணும், சுகமாக இருக்கணும் அப்படின்னு தானே செய்றாங்க. அப்ப இந்த ஞானத்தின் மூலமா நீங்க எல்லாரையும் ஆஸ்திகர்களாக ஆக்கணும். அப்பதான் அவங்க நல்லா இருப்பாங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். முழுமையான குறிக்கோள் இருக்கிறது. ஆகையால் பாபா பேட்ஜ்களையும் செய்ய வைக்கிறார். அதாவது மனிதர்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோளே இல்லை. அப்படி இருந்தாலும் அது முழுமையான குறிக்கோள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்திற்கான குறிக்கோள் மட்டும் இருக்கும். ஆனா நமக்கு முழுமையான குறிக்கோள். பொன்னுலகத்திற்கு போறோம் அப்படின்னா அங்க எல்லாமே இருக்கும். ஹெல்த், வெல்த், பீஸ், ஹாப்பினஸ், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்கும். அதனால முழுமையான குறிக்கோள் அப்படின்றார். அதனால பாபா இந்த பேட்ஜஸ் எல்லாம் செய்ய வச்சிருக்கிறார். அதன் மூலமாக கூட நீங்க சேவை செய்யலாம். உங்களுடைய குறிக்கோளை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றார். ஆனால் நிறைய தேக அபிமானம் உடைய குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. இந்த பேட்ஜில் முழு ஞானமும் இருக்கிறது. அதுவும் ஒரு வினாடிக்கான ஞானம் இருக்கிறது. அப்படின்னா ஒரு வினாடியிலேயே நீங்க எல்லாத்தையும் புரிய வைக்கலாம். இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் சொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு யோகம் இருக்கிறது என்றால் ஞானம் இல்லை, தாரணை ஆகுவதில்லை. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானத்தின் தாரணை நன்றாக ஏற்படுகிறது. மற்றவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்றோமே, நமக்குள்ள அது இருக்கா அப்படின்னு நேச்சுரலாகவே அந்த தாரணை ஆகும். தந்தை மனிதர்களை தேவதைகளாக்கக்கூடிய சேவை செய்கிறார். குழந்தைகள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் அவர்கள் என்ன வேலைக்கு உதவுவார்கள்? என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் எப்படி இதயத்தில் இடம் பிடிக்க முடியும்? இந்த டிராமாவில் என்னுடைய பாகம் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பதுதான் என்று பாபா கூறுகிறார். அடுத்தது பாபா, முழு நாளிலும் நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறோம் என்று சார்ட் வைத்து பாருங்கள் என்று பாபா கூறுகிறார். முழு நாளும் அலுவலகத்தில் காரியம் செய்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் வேலைகள் செய்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் அமர்ந்தே செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்ம யோகி என்பது நிரூபணமாகும். கண்டிப்பாக பாகத்தை நடிக்க வேண்டும். இதில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. அமர்ந்து யோகா பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இருக்கும். ஆனால் வேலைகள் செய்யும் போது மாயா தேறுது. அப்போ மறந்து போயிடுறது. ஆகையால அமர்ந்து யோகா பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அமர்ந்துதான் யோகா பண்ணணும்னா அதே பழக்கமாயிடும். ஆகையால கர்மம் செய்யும் போது பாபா நினைவில் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். அப்போதான் நீங்க கர்ம யோகி அப்படின்றது நிரூபணமாகும். இளவயது தாய்மார்கள் கூட வீட்டில் இருந்து கொண்டே 2 சேவைகளையும் செய்ய வேண்டும். லௌகீக சேவையும் செய்யணும், ஆன்மீக சேவையும் செய்யணும். சேவை செய்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள். லௌகீக தந்தையிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தூசி தும்முதான் கிடைக்கும். அவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. நம்முடைய சொத்துக்கு குழந்தைகள் வாரிசாகுவார்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனால் எதுவும் கிடைக்காது என்று பாபா கூறுகிறார். அதாவது நம்ம சம்பாதித்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் சந்ததிங்க அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்றார்? யாரும் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாது. எல்லாமே மண்ணோடு மண்ணாக தான் போக போகுது அப்படின்றார். செல்வந்தர்களின் செல்வம் அழிவதற்கு ஒன்றும் அதிக நேரம் பிடிக்காது. மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. யாரும் ஆஸ்தி அடைய முடியாது.
எல்லையற்ற ராஜ்யத்திற்கான படிப்பு மற்றும் சேவையில் கவனம் கொடுக்க வேண்டும். இது எல்லையற்ற படிப்பாகும். இங்கே நீங்கள் படித்து இந்த படிப்பின் மூலம் இளவரசனாக ஆகிறீர்கள். மனிதர்கள் செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ராஜாக்களிடம் அல்லது செல்வந்தர்களிடம் பிறவி எடுப்பார்கள். ஆனால் அவை அனைத்தும் அல்ப காலத்திற்கான சுகம். எனவே இந்த படிப்பின் மீது அதிக கவனம் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய கிராமத்திற்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்று சேவைக்கான கவலை இருக்க வேண்டும். செய்தீர்கள் என்றால் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. பாக்கியத்தில் என்ன இருக்குமோ அது கிடைக்கும் என்று இருந்துவிடக் கூடாது. முயற்சியின் மூலம்தான் பலன் கிடைக்கிறது. முயற்சி செய்விக்கக்கூடிய பாபா கிடைத்திருக்கிறார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் மோசமான நிலை ஏற்படும். சிவனுடைய பக்தர்களுக்கு நீங்கள் இந்த ஞானத்தை கொடுங்கள். குறிப்பாக பனாரஸில், அதாவது காசியில் நிறைய சிவன் கோவில்கள் இருக்கிறது. அங்கே நன்றாக சேவை செய்யலாம். முழு நாளும் இந்த சேவையே செய்யுங்கள். அப்போது யாராவது ஒரு சிலர் வெளிப்படுவார்கள். அப்படின்னா ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க, பாபா குழந்தைகளா ஆகுவாங்க. மிகவும் சுலபமான சேவை செய்து பாருங்கள். உணவு கிடைக்கத்தான் செய்யும், சேவை செய்து பாருங்கள். எல்லாவற்றையும் விட அதிகமாக நீங்கள் சிவன் கோவில்களில் சேவை செய்யலாம். உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிவன் கோவில்களாகும். மும்பையில் பபுல்நாத் கோவில் இருக்கிறது. முழு நாளும் அங்கு சென்று சேவை செய்து நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம். சேவையின் வெற்றிக்காக ஆத்ம அபிமான நிலையில் நிலைத்திருந்து சேவை செய்யுங்கள். உள்ளம் சுத்தமாக இருந்தால் அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகும். அதாவது நீங்க சேவை செய்றீங்க, ஆத்ம உணர்வுல இருந்து செய்யணும். நோக்கம் நல்லா இருக்கணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ, நல்ல லட்சணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பளிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சேவையின் வெற்றிக்காக தங்களுடைய நிலையை ஆத்ம அபிமானி நிலையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். வரதானம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் விழா கொண்டாடக்கூடிய சமாதான சொரூபம் ஆகுங்கள். எப்போது நீங்கள் உங்களுடைய சம்பூர்ண நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அப்போதுதான் சமாதான சொரூப ஆத்மாக்களின் மாலை தயாராகும். சம்பூர்ண நிலையில் பிரச்சனைகள் குழந்தை பருவத்தின் விளையாட்டாக அனுபவமாகும். அதாவது முடிந்துவிடும். எப்படி எந்த குழந்தையாவது பிரம்மா பாபாவின் முன்பு பிரச்சனையை கொண்டு வந்தால், அதாவது பிரச்சனையை பற்றி பேச வந்தால், அந்த பிரச்சனையின் விஷயங்களை பேசுவதற்கான தைரியமே இருக்கவில்லை. வந்தது என்னவோ அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு தான். ஆனால் பிரம்மா பாபாவுடைய நிலை அப்படி இருந்தது. அந்த இடத்துல அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வரல. அந்த விஷயங்கள் மறந்து போய்விட்டது. எதற்காக வந்தாங்களோ அதுவே மறந்துட்டாங்க. அப்படி இருந்தது பிரம்மா பாபாவுடைய மனநிலை.
அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். அப்போது அரை கல்பத்திற்கு பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கும் விழா நடந்துவிடும். மாற்றம்தான் உலக பிரச்சனைகளுக்கு சமாதானம் ஆகும். ஸ்லோகன்: யார் சதா ஞான சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் மாயையின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்து விடுவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: தன்னுடைய டபுள் லைட் ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருந்து சாட்சியாகி அனைவருடைய பாகத்தையும் பார்த்து கொண்டே சகாஷ், அதாவது ஒத்துழைப்பு கொடுங்கள். ஏனென்றால் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உலகத்திற்கு சகாஷ் கொடுக்கறதுக்கு நான் உங்களை நிமித்தமாக ஆக்கியிருக்கிறேன். அது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்யணும். அதனால உங்கள் கடமையை கட்டி காப்பாற்றணும் அப்படின்றார். ஆனால் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து சகாஷ் கொடுங்கள். சாதாரண இந்த லைட்டு கூட மேலே இருந்தது சீலிங்கில் அப்படின்னா அந்த ஃபுல் ரூமுக்கும் வெளிச்சம் வரும். கீழே இருந்தது அப்படின்னா அவ்வளோ நல்ல வெளிச்சம் வராது. அதுபோல் உயர்ந்த நிலையில் இருந்து லைட்டு கொடுங்க, சக்தி கொடுங்க, சகாஷ் கொடுங்க. அப்போ முழு உலகத்துக்கும் போவோம் அப்படின்றார். வார்த்தைகளின் சேவையின் கூடவே மனதில் சுப பாவனைக்கான உள்ளுணர்வின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம்